அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். சென்னையில் ஓடும் ரயிலில் தூங்கிக் கொண்டிருந்த பெண் பயணியிடமிருந்து 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகள் வைக்கப்பட்டிருந்த பையை திருடிய காவலரை போலீசார் கைது செய்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி. முரளி, வணக்கம். வேலையை பயிரை மேய்ந்தது போல பாதுகாப்பு வழங்க வேண்டிய காவலரே இந்த செயலில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த விஷயம் எப்படி வெளிச்சத்துக்கு வந்தது? வணக்கம். ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்த இளம் பெண்ணிடம் இருந்து 6 லட்சம் மதிப்புள்ள கைப்பையை போலீசார் திருடியிருக்கிறார். இது தொடர்பாக தற்பொழுது போலீசார் அவரை கைது செய்திருக்கிறார்கள். சென்னை அண்ணா நகரை சேர்ந்த இளம்பெண் ஒருவர் இன்று அதிகாலை பெங்களூரில் இருந்து காவிரி எக்ஸ்பிரஸ் ரயிலில் வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அதிகாலை நேரத்தில் அவர் தூங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் அந்த ரிசர்வ் கோச்சில் ஒரு காவலர் ஒருவர் ஏறி இருக்கிறார். அது மட்டுமில்லாமல் அந்த பெண் பக்கத்தில் வைத்திருந்த கைப்பையை எடுத்திருக்கிறார். இதை சுதாரித்துக் கொண்ட அந்த பெண் உடனடியாக விழித்துக் கொண்டு பார்த்த பொழுது அனைவரும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ரிசர்வ் பெட்டியில் ஒரு நபர் மட்டும் நின்று கொண்டிருந்ததை அறிந்து கொண்ட அந்த பெண் உடனடியாக அபாய சங்கிலியை பிடித்து இழுத்து ரயிலை நிறுத்தியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சத்தம் போடவே சக பயணிகளும் எழுந்திருந்து அந்த பெண்ணிடம் கேட்டிருக்கிறார்கள். தன்னுடைய பை காணாமல் போயிருப்பது தெரிய வந்திருக்கிறது. உடனடியாக ரயில்வே பாதுகாப்பு படை போலீசாருக்கு தகவல் கிடைத்தவுடன் அந்த பெண்ணிடம் இருந்து விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. மேலும் சக பயணியும் அந்த காவலரை பிடித்து ரயில்வே பாதுகாப்பு படை போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். அம்பத்தூரை நோக்கி வந்திருந்த பொழுது இந்த சம்பவம் நடைபெற்றதாக ரயில்வே போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இதனையடுத்து அந்த காவலரை சென்ட்ரல் ரயில்வே போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். அவர்கள் மேற்கொண்ட விசாரணையில் இந்த காவலர் ஓட்டேரியில் குற்றப்பிரிவு ஆய்வாளருடைய ஓட்டுநர் என்பது தெரிய வந்திருக்கிறது. 2013ஆம் ஆண்டு இவர் காவலராக பணிக்கு சேர்ந்து ராணிப்பேட்டை மாவட்டத்திலிருந்து தொடர்ச்சியாக இவர் ரயிலில் தான் பயணம் செய்வது வாடிக்கையாக வைத்திருக்கிறார். குறிப்பாக முதல் முறையாக இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டாரா அல்லது ஏற்கனவே இது போன்ற பல்வேறு சம்பவத்தில் ஈடுபட்டாரா என்கிற பல்வேறு கோணங்களில் ரயில்வே போலீசார் இந்த காவலரை விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி முரளி.